இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தக்காளி காட்டுக்கு தாங்க. நம்மளோட வீட்டு தேவைக்காக கொஞ்சமா மிளகா செடி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குறைப்பில் இருக்குது அப்படின்னு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மிளகா செடி இருக்குதுங்க. நான் இதை வந்து களைப்பில் எல்லாமே சுத்தம் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பருத்தி செடி வந்து தானாக முளைச்சிருக்கு. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். களைப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பெருசாகிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து விட்டுறலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. களை வெட்டிடுறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி விடலைங்க. ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த புல்லு மறுபடியும் தானாக முளைச்சிக்கும், வேர் பிடிச்சிடும். அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் தண்ணி விடாமல் விட்டுருந்தேங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சி போச்சு. இந்த காடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் கலந்த பூமிங்க. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியுமே தண்ணி விடணும். இன்றைக்கி தண்ணி விட்டோம் அப்படின்னா காலையில் சாயங்காலமே பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துக்கும். அந்தளவுக்கு மணல் காடுங்க. ஒரு நாள் தண்ணி விடாதனால பாருங்கள் மிளகா செடி எந்த அளவுக்கு வாடின மாதிரி இருக்குதுன்னு. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கூட தண்ணி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு பெருசாகட்டும்னு சொல்லி நம்ம களைப்பிலையெல்லாம் எடுக்காமல் இருந்தோம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா நிறைய நாற்றுக்கள் பட்டு போச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக நாற்று விட்ட இடத்துல மிளகா நாற்று, கத்திரி நாற்று, தக்காளி நாற்று எல்லாமே இருக்குதுங்க. அது எல்லாமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் பிடுங்கிட்டு போய் காட்டுக்குள்ளே நடவு போட போகிறோமுங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நாற்றே ரொம்ப தரிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா மொட்டை வெயிலில் காட்டுக்குள்ளே கொண்டு போய் போகிறதுனால பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் வந்து சரியாக கால் பிடிச்சி வர்றது இல்லைங்க. இது வந்து வியாழக்கிழமை சாயங்கால நேரம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் நேரமே எழுந்திரிச்சு என்னோடய பையனுக்கு லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அடுத்தது துவரம் பருப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். அடுத்தது தக்காளி ரசம், நாட்டு மாட்டு தயிர், முட்டைக்கோஸ் பொரியலுங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அங்கன்வாடியில் சத்துமா கொடுப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உருண்டை பண்ணி அதுக்கு போட்டு கொடுத்துருவோங்க. காலையில் ஒரு 10-11 மணி வாக்கில் லஞ்சு ஸ்நாக்ஸ் டைம் விடுவாங்க இல்லைங்களா, அப்போ சாப்பிட்டுக்குவான். ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒன்று இருந்தது, அதை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலெல்லாம் தீர்ந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டு கிச்சனையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி நம்ம நைட்டு மட்டும் வந்தால் போதும். ஏன்னா லஞ்சு வேலையும் காலையிலேயே பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தனியாக ஒரு சின்ன சின்ன குண்டாவில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் நாங்களே ரெடி பண்ணிக்குவோங்க. கல்லெண்ணெய் வந்து கடையில் வாங்கிக்குவோம். அடுத்தது நல்லெண்ணெயும் பார்த்திங்கன்னா கடையில் அந்த செக்கு போட்டு ஆட்டுறாங்க இல்லைங்களா, அங்கே போய் நேரடியாக வாங்கிக்குவோங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் கடலெண்ணெயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் கூடவே நெய், இந்த தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் நம்ம நாட்டு மாடு இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நானே ரெடி பண்ணிக்குவோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தீர கையோட கழுவி இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சிடணுங்க. இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக கடகடன்னு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூடவே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. காலையிலையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட மல்லிக்காடு பார்த்திங்கன்னா காலையிலேயே தண்ணி விடணுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாயங்காலம் இன்றைக்கி அறுவடை பண்ணி நாளைக்கு சனிக்கிழமை மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பணுங்க. மல்லி எந்த அளவுக்கு போகுது என்னன்னு தெரியல. இன்றைக்கி பிடுங்கி வச்சோம்னா நான் காலையில் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பி விட்றலாங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த சமையல் வேலை, பையனை கொண்டு போய் ஸ்கூல் விடுறது எல்லாம் விட்டு போட்டு வந்துட்டு நம்ம மல்லிக்காடும் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்ருக்கிறேன். மல்லிகாடு எல்லாம் தண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில் பாஞ்சு முடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட தோப்புக்கு தண்ணி விடனே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி காஞ்சி போச்சு, ஈரமே இல்லை பாருங்கள். அதனால சரி தோப்புக்கு ஒரு மணி நேரம் ஓடுட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த தோப்புக்கெல்லாம் தண்ணி பாயறக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மாடெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டி காலையிலேயே வெளியே கட்டி தீவனம் போட்டிருந்தோம். அது நீ வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தாங்காது. அதனால சரி எல்லாத்தையுமே தண்ணி கட்டி மேவு வச்சிடலாம், இல்லை சாலைக்குள்ளே பிடிச்சி கட்டிடலான்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நாற்று எல்லாமே நடவு போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன நாற்றாக இருந்தது எல்லாமே விட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா செரி தக்காளி நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, நாற்று விதை வாங்கியிருந்தோம். அந்த விதையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாற்று மட்டும் எடுத்து நட்டி வச்சுருந்தோம். அது எல்லாமே நல்லா தரிச்சிருக்குதுங்க. இந்த நாற்றெல்லாம் பொடியாக இருந்தது அன்னைக்கு நடவு போடும்போது. இதில் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இதையெல்லாம் பிடுங்கி நடவு போட்டுடலான்னு சொல்லி அதெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம கத்திரி நாற்று விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது அன்னைக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாற்று மட்டும்தான் போட்டோம். இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி பிடுங்கிட்டு போய் நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே நிறைய தக்காளி நாற்று வந்து பாடுவாசியாக இருக்குதுங்க. அதனால் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த தக்காளி நாற்றெல்லாம் இந்த கத்திரி நாற்றெல்லாம் போடலான்னு சொல்லி அதை எல்லாமே பார்த்து பிடுங்கிட்டு இருக்கிறேங்க.
கத்திரி நாற்று விட்டது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிளகா நாற்றும் விட்டுருந்தோம். மிளகா நாற்று நல்லாவே பெருசாக இருக்குதுங்க. ஆனால் இலைச்சுருட்டல் நோய் வந்து நல்லாவே விழுந்திருக்குது. சரி வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வெயிலுக்கு எப்படி இருந்தாலும் இலைச்சுருட்டல் நோய் எல்லா செடிகள்லையுமே வரத்தான் செய்யுங்க. சரி கொண்டு போய் வைக்கலாம், வர்ற மாதிரி வரட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மிளகா நாற்றும் நல்லா பெருசாக இருக்கிறது எல்லாமே நடவு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. விட்ட தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, மிளகா நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க. இது எல்லாமே ஒரு டப்பாவில் அந்த மண்ணை அப்படியே மண்ணோடவே எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போகிறோங்க. ஏன்னா நம்ம கையிலேயே கொண்டு போனோம்னா அந்த மண்ணெல்லாம் விழுந்துடும். இந்த மண்ணோட வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கால் பிடிச்சி வருங்க. அதனால் சரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டப்பா, ஒரு பெயிண்ட் டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரி நாற்று, மிளகா நாற்று, செரி தக்காளி நாற்று அது எல்லாமே இதுக்குள்ளே தானங்க வச்சுருக்கிறேன். வச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா வச்சு கொண்டு போயிடலாம். நம்ம வண்டியில் கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து நாற்றுக்கள் எதுவும் சாயாது, உழுகாது. அதே மாதிரி நாற்றுக்கள் வந்து உடையாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி கொண்டு போயிடுவேன் எப்போவுமே. நம்ம தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் போகணும். அதனால் இந்த மாதிரி கொண்டு போயிடுறதுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த தோப்புக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பாஞ்சிருச்சு. சரி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தோப்புக்கு வந்திருந்தேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நாற்று, கத்திரி நாற்றெல்லாம் நடவு போகிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஹாப்பி கார்டனிங்.